டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கெனிஷா எந்த உடையோட சுத்தினா உங்களுக்கு என்ன அப்படின்னு பைல்வான் ரங்கநாதனுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க பாடகி சுசித்ரா. ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தாலும் ரவிமோகனை ஆர்த்தி விமர்சித்து அறிக்கை வெளியிட்டாங்க. அதன் பின்னர் ஆர்த்தி மற்றும் ஆர்த்தியின் குடும்பத்தை விமர்சித்த ரவிமோகன் அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. இதனால நீதிமன்றத்தை விட சமூக வலைதளங்கள்ல அவர்களின் விவாகரத்து குறித்த பேச்சுக்கள் மோதலா மாறிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். ரவிமோகனின் அறிக்கைக்கு பின்பு பைல்வான் ரங்கநாதன் அளித்த பேட்டி ஒன்றுல கெனிஷாவின் ஆடைகளை பற்றி மிகவும் மோசமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. கெனிஷாவின் ஆடைகள் குறித்து பைல்வான் விமர்சனத்திற்கு பலரும் இணையதளத்துல எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பைல்வான் ரங்கநாதனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பாடகி சுசித்ரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அது இப்போ பலரது கவனத்தை ஈர்த்திருக்கு. சுசித்ரா அந்த வீடியோல கெனிஷா அணிந்த உடைய பத்தி இவ்வளவு விமர்சனம் பண்ற நீங்க உங்க வீட்டுல எந்த பெண்களுமே இந்த மாதிரி உடை அணியலையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவருடைய ஆடை சுதந்திரத்தை கேள்வி கேட்பது தவறு அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் பெயரை குறிப்பிடாமல் அவருக்கு கருத்து ஆதரவு தெரிவித்து பதிவிட்டவர்களுக்கும் பதிலடி கொடுத்திருக்காங்க பாடகி சுசித்ரா. அதே போல ஆர்த்தி குறித்து பேசும்போது நீங்க எல்லாருமே ரவிமோகனின் குழந்தைகள் குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைங்க என்ன ஆதரவற்ற இல்லத்திலேயா இருக்காங்க? அம்மா உன்னையே அப்பா உன்னையேன்னு பாட்டு பாடுறதுக்கு அந்த குழந்தைங்க பங்களால செம ஜாலியா அம்மா செல்லும், பாட்டி செல்லும், அத்தை செல்லும், த்ரிஷா, குஷ்புன்னு எல்லாருமே இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. இதற்கு முன்பு குழந்தை பெற்றுக் கொண்டவர்கள் வரலாற்றிலேயே விவாகரத்து செய்ததில்லையா அப்படின்னு சுசித்ரா கேள்வி கேட்டிருக்காங்க. ரவிமோகன் 5 பக்கத்திற்கு கதறுகிறாரு. ஆனா ரவிமோகனை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே. ஜெயம் ரவிக்கு தனது குழந்தைகள் மீது அக்கறை இல்லைன்னு ஒரு பேச்சுக்கு வைத்துக்கலாம். ஆனா அது போல பல குடும்பங்கள்ல இருக்காங்களே, அந்த 2 குழந்தைகளும் ரவிமோகனோட நெருக்கமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல ஆர்த்தி நம்மா செயல்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? வளர்ந்து வந்த ஜெயம் ரவியை தங்களது கட்டுப்பாட்டு கூட வைத்திருந்த இந்த 2 பெண்களும், அதாவது ஆர்த்தியின் அம்மா மற்றும் ஆர்த்தி, இந்த சின்ன பசங்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. தற்போது எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கு. அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறாரு ஜெயம் ரவி, அதை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னும் கேட்டிருக்காங்க. அனைத்து பெண்களும் அப்படித்தானே நடத்தப்படணும் அப்படின்னு கெனிஷாவை நினைத்து மகிழ்ச்சி அடைங்கள் அப்படின்னு சுசித்ரா போட்ட பதிவு தான் இப்போ சமூக வலைதளத்துல வேகமா பரவிட்டு இருக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.